உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிலச்சிருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பூஜை ரூமில் இருக்கிற சுவாமி படங்களை நீங்கள் துடைக்கும் போது அந்த துணியில் கொஞ்சம் பன்னீர் போட்டு துடைச்சிங்க அப்படின்னா சுவாமி படங்கள் எப்பவுமே ஒரு வாசனையோடு இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உருளியில் மலர்கள் போட்டு வைப்போம் இல்லையா, அதாவது தண்ணியில் பூ போட்டு வைப்போம் பாருங்கள். அப்போ அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துட்டிங்க அப்படின்னா அந்த ஜவ்வாதோடைய வாசம் நாள் ஃபுல்லாக அந்த வீட்டில் இருக்கும். பூஜை அறையில் இப்படி பண்ணுங்கள். எல்லா தெய்வத்துக்கும் இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சந்தனம் வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா சந்தனத்தை பவுட்ரு பண்ணும்போது கூடவே கொஞ்சம் ஜவ்வாதியும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த சந்தனத்துடைய வாசமும் ஜவ்வாதுடைய வாசமும் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். வீட்டில் ஊதுவத்தி ஏற்றும் போது கொஞ்சமாக பன்னீரை கையில் நீங்கள் ஊற்றி ஊதுவத்தியில் கொஞ்சமாக நினச்சி ஏற்றுனீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த ஊதுவத்தியோட வாசம் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தெய்வ தேவதைகள் உங்கள் வீட்லேயே நிலச்சிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் அவேஸ் காத்துட்ருக்கு. புத்தாண்டை முன்னிட்டு 10,000 ரூபாய் மதிப்புள்ள மாந்திரிக புத்தகம் வெறும் 1999 ரூபாய்க்கு கிடைக்கும். புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வரும் சனிக்கிழமை அதிரகசிய சூட்சும மாந்திரிக பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியின் விவரங்கள் அறிய பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து வரவும். மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட எண்ணை அழைக்கவும்.